டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி அண்ட் எஸ்ஐ ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிசி அண்ட் எஸ்ஐ ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இப்போ தான் பிசிக்கோ எஸ்ஐக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கீங்க, இல்லை மிட் பாயிண்டில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நோட்ஸ் எழுதிக்கோங்க. பிகாஸ் இப்போ வேணால் இந்த சம்ம இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புரியும். தென் ஒரு 3 or 4 months கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த சம்ம இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வந்துடும். டவுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்று ஆன்லைனில் க்ரோமில் பார்ப்பீங்க இது எப்படி வந்துச்சு, அப்படி இல்லை யூடியூப்பில் பார்ப்பீங்க, அப்படி இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்பீங்க இது எப்படி. ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு மெத்தடில் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை தான் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து வேறு மாதிரி புரிஞ்சுட்ருப்போம். ஸோ அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் ஒரு மெத்தடில் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலாக சிம்பிளாக ஒரு நோட் எடுத்து ஒரு மெத்தடில் ஒரே ஒரு சம் எழுதுனா போதும். எழுதிட்டு அது பக்கத்தில் இந்த ஸ்டெப்புக்கு வந்து இந்த மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Chapter 1 கேலண்டர். ஒரு சம்ம போடுறதுக்கு முன்னாடி நமக்கு அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சது நம்ம தான் நம்மளால் ஒரு சம்ம போட முடியும். ஸோ நம்ம வாங்க ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்த்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஒரு இயர் வந்து பார்த்திங்கன்னா 2 types ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டினரி இயர், இன்னொன்று வந்து லீப் இயர். ஆர்டினரி இயருக்கும் லீப் இயருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டினரி இயரில் 365 days இருக்கும், லீப் இயரில் 366 days இருக்கும். ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி இயரில் 28 days தான் இருக்கும். அண்ட் லீப் இயரில் பார்த்தீங்கன்னா 29 days இருக்கும். 29 days வந்தாவே அது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து கொடுத்துருக்க இயர் வந்து லீப் இயராக நான் லீப் இயராக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இயர் விச் கேன் பி டிவிசபிள் பை 4 இஸ் கால்ட் அஸ் லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இயர் 4 டிவைட் பண்ண முடியலையோ அது வந்து நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஆர்டினரி இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2019. இந்த 2019 இது எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 2 digit இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் டிவைட் பை 4 பண்ணணும். ஸோ 19 divided by 4 டேபிளாக 19 வருமா? வராது. ஸோ இது டிவைட் ஆகுது. அப்படி வந்துச்சுன்னா 4.75 சம்திங் தான், 4 பாயிண்டில் தான் வரும். ஸோ இது வந்து ஆர்டினரி இயர் அப்படின்னு சொல்லுவோமா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வைப்போம். 21. ஸோ 2021 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த லாஸ்ட் 2 digit மட்டும்தான் நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ 21 divided by 4 ஆகுமா? 4 5s are 20 சம்திங் பாயிண்டில் வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 5.25 வரும். நெக்ஸ்ட் திங் 2023. இதுவும் சேம் திங், லாஸ்ட் 2 digit தான் இருக்கணும். 23 divided by 4 ஆகுமா? ஆகாது. 5 point something தான் வரும். 5.7 சம்திங் வரும் இல்லையா? ஸோ இது வந்து எதுவுமே 4 டேபிளாக டிவைட் ஆகலை. ஸோ டிவைட் ஆகலைனாவே இது வந்து ஆர்டினரி இயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லீப் இயர்க்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். 2016 டிவைடட் பை 4 இந்த லாஸ்ட் 2 digit தான் எடுக்கணும். ஸோ 16 divided by 4 ஆகுமா? 4 4s are 16. ஸோ 4 டேபிளால் டிவைட் ஆகுது. ஸோ இது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். 2020 அதாவது லாஸ்ட் 2 digit மட்டும் எடுத்துட்டோன்னா 20 divided by 4 5s are 20 வந்துருச்சா? ஸோ இதுவும் டிவைட் ஆகுது. இது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்கிறோமா. 24 லாஸ்ட் 2 digit 2024 வந்து பார்த்தீங்கன்னா 24 divided by 4 டிவைட் ஆகுமா? எஸ், அஃப்கோர்ஸ் ஆகும். 4 6s are 24. ஸோ இது எல்லாமே 4 டேபிளாக டிவிசிபிள் ஆகுது. ஸோ 4 டேபிளில் இது எல்லாமே வரும். ஸோ இது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் செஞ்சுரி இயராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? செஞ்சுரி இயர்னால் ஒன்றும் இல்லைங்க, லாஸ்ட் 2 digit 0ன்னு முடிஞ்சால் அது வந்து செஞ்சுரி இயர். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். 1800 years. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 digit 0ன்னு முடிக்குது. ஸோ சப்போஸ் செஞ்சுரி இயர் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம டிவைட் பை 4 போடக்கூடாது. செஞ்சுரி இயர் வந்தாவே டிவிசபிள் பை 400, அதாவது 1800 divided by 400. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செஞ்சுரி இயர் வந்துச்சுன்னா அது டிவைட் பை 400 பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 0 கேன்சல் ஆயிடுச்சு. 4 டேபிளில் 18 வருமா? வராது. இது பார்த்தீங்கன்னா 4 பாயிண்டில் தான் வரும், 4.5 தான் வரும். ஸோ இது வந்து பாயிண்டில் போகுது. ஸோ இது வந்து ஆர்டினரி இயர் அப்படின்னு சொல்லுவோம். 2200 years டிவைட் பை 400. 0 கேன்சல் ஆயிடுச்சா? வருமா? 4 டேபிளில் 22 வருமா? இது வந்து 5 பாயிண்ட் சம்திங் தான் வரும் இல்லையா? 4 5s are 20. நெக்ஸ்ட் 0.5 தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி இயர் அப்படின்னு சொல்லுவோம். செஞ்சுரி இயருக்கு இப்போ லீப் இயரில் எப்படி பண்ணுறது பார்ப்போம்.
சேம் திங் லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 0 தான் இருக்குது. ஸோ 2000 இயர் டிவைடட் பை 400, டபுள் ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 4 5s are 20, டிவிசபிள் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இது வந்து லீப் இயர். 1600 இயர்ஸ் டிவிசபிள் பை 400 டிவிசபிள் ஆச்சா? எஸ், அஃப்கோர்ஸ் ஆயிடுச்சு. 4 4s are 16. ஸோ இதுதாங்க லீப் இயருக்கும் நான் லீப் இயருக்கும் வித்தியாசமே. ஃபைன் ஆட் டே. ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆட் டேன்னு கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினரி இயருக்கு பார்ப்போம். ஆர்டினரி இயரில் எத்தனை டேஸ் இருக்குது? 365 டேஸ் இருக்கா? ஸோ இது வந்து எப்படி ஆட் டே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 7. இது வந்து வீக், அதாவது 1 வீக். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ். இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ். ஓகேங்களா? இது வந்து டிவைட் பண்ணணும். 7 × 52 is equal to 364 டேஸ் வந்துருச்சா? ரிமைனிங் இன்னும் ஒரு நாள் இருக்கு இல்லையா? அப்போ +1. இந்த 1 டே சொல்கிறீங்களா? இந்த 1 டே தான் வந்து ஆட் டே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆர்டினரி இயருக்கு ஒரே ஒரு நாள் தான் வந்து ஆட் டே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு லீப் இயருக்கு பார்ப்போம். 366 டேஸ் டிவைடட் பை 7. சேம் திங் தான், நம்பர் ஆஃப் டேஸ் மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்குக்கு 7 டேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ 7 × 52 is equal to 364 + 2. இந்த 2 தான் வந்து ஆட் டே. ரிமைனிங் 2 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 தான் வந்து ஆட் டே அப்படின்னு சொல்லி. இப்போது ஒரு வருஷத்துக்கு பார்த்தாச்சு. ஒரு மந்த்துக்கு பார்ப்போம். 31 டேஸ் இருக்குது ஒரு மந்த்துக்கு. 31 டேஸ். ஸோ டிவைடட் பை 7. 7 × 4 is equal to 28 டேஸ் இருக்குது. ரிமைனிங் 3. ஸோ +3. இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டே. என்னடே? ஆட் டே. இப்போ 28 டேஸ்க்கு பார்ப்போம். 28 டிவைடட் பை 7. சேம் திங். 7 × 4 is equal to 28. ஸோ 7 4s are 28 வந்துருச்சு. ஸோ இது கேன்சல், ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் எதுவுமே இல்லை. ஸோ +0. ஸோ 0 ஆட் டே அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு வந்து ஆட் டேஸே இல்லை. 28 டேஸ்க்கு ஆட் டேஸே இல்லை, கிடையாது. ஓகேவா? இப்போ 10 டேஸ்க்கு எத்தனை ஆட் டேன்னு பார்ப்போமா? 10 டிவைடட் பை 7. 10 divided by 7 is equal to 7 × 1 is equal to 7 வந்துருச்சா? 7 1s are 7. ஸோ இதுக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? +3. அப்போ 3 ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 365 டேஸ். ஒரு ஆர்டினரி இயருக்கு 1 ஆட் டே அண்ட் ஒரு லீப் இயருக்கு 2 ஆட் டேஸ் வருது. இப்போ ஒரு மந்த்துக்கு 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 31 டேஸ்க்கு வந்து 3 ஆட் டே அண்ட் 28 டேஸ்க்கு 0 ஆட் டே. 28 டேஸ்க்கு ஆட் டேஸே கிடையாது. ஓகேங்களா? 10 டேஸ்க்கு எத்தனை ஆட் டே? 3 ஆட் டேஸ். ஸோ இதுதான், இப்படி தாங்க ஆட் டே கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஜான்வரியில் எத்தனை நாள் இருக்குது, ஃபெப்ரவரியில் எத்தனை நாள் இருக்குது. பட் இருந்தாலும் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து இந்த கேலண்டர் ப்ராப்ளமுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா 31 டேஸ் இருக்கும். ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 28 டேஸ் இருக்கும். ஆர் 29 டேஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 28 டேஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்டினரி இயர். 29 டேஸ் இருந்துச்சுன்னா அது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்குமா. மார்ச் வந்து பண்ணிட்டா 31 டேஸ் இருக்கும். ஏப்ரல் 30, May 31, June 30, July 31, August 31, September 30, October 31, November 30, December 31. ஸோ ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 30, 31, 30, 31 அண்ட் ஃபெப்ரவரி மட்டும் 28 ஆர் 29 டேஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆட் டே நம்பர் 1 வந்துச்சுன்னா இந்த 1க்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்குது? மண்டே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆட் டேஸ் 5 ஆட் டேஸ் வந்துச்சுன்னா அது ஃப்ரைடேன்னு போடணும். 3 ஆட் டேஸ் வந்துச்சு அது வெனஸ்டே. ஸோ வந்து 0னா சண்டே, 1னா மண்டே, 2னா டியூஸ்டே, 3னா வெனஸ்டே, 4னா தேர்ஸ்டே, 5னா ஃப்ரைடே, 6னா சாட்டர்டே. இது வந்து சேஞ்சஸ் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 31 டேஸ் இருக்குல்ல. இப்போ ஜானில் பார்த்தீங்கன்னா 31 டேஸ் இருக்குது. 31 டேஸ்க்கு 3 ஆட் டேஸ். இது நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரிலாம் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ வெறும் மந்த்ஸுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 31 டேஸ்க்கு எத்தனை ஆட் டே? 3 ஆட் டேஸ் வருது. 30 டேஸ்க்கு 2 ஆட் டேஸ் வருது. அண்ட் 28 டேஸ்க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் 0 ஆட் டே. ஸோ 0 ஆட் டே. 29 டேஸ்க்கு 1 ஆட் டே. ஓகேங்களா? ஃபெப்ரவரி 29 டேஸ் வருது இல்லையா? அதனால் ஃபெப்ரவரியில் 1 ஆட் டே அப்படின்னு வருது.
இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு 10 நாளைக்கு 2 மந்த்ஸ்க்கு 3 மந்த்ஸ்க்கு எத்தனை ஆட் டே கண்டுபிடிச்சாச்சு. சப்போஸ் கொஷனில் வந்து 300 இயர்ஸ்க்கு 100 இயர்ஸ்க்கு எத்தனை ஆட் டே அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் இதை மட்டும் இந்த 100 200 300 400 இந்த 4 இயர்ஸ்க்கு இந்த 4 இயர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 100 இயர்ஸ்க்கு 5 ஆட் டே, 200 இயர்ஸ்க்கு 3 ஆட் டே, அண்ட் 300 இயர்ஸ்க்கு 1 ஆட் டே, அண்ட் 400 இயர்ஸ்க்கு 0 ஆட் டே. இது என்னங்க நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போதுன்றீங்க. சப்போஸ் அவங்க 500 இயர்ஸோ 600 இயர்ஸ் 800 இயர்ஸ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வந்து அவங்க ஒரு 800 இயர்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 800 இயர்ஸ் வந்துடுச்சா, 800 இயர்ஸ்க்கு எத்தனை ஆர்டேன்னு கேட்குறாங்க. ஸோ 400 + 400 = 800 அப்படின்னா 400 + 400 ஸோ 800 வந்துடுச்சா. அப்போ இந்த 4க்கு என்ன 0 ஆட் டே, இங்கேயும் 0 ஆட் டேன்னு அப்புறம் ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ 800 இயர்ஸ்க்கு 0 ஆட் டே அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இப்போ வந்து 500 இயர்ஸ் கேட்குறாங்க. 500 இயர்ஸ்க்கு எத்தனை ஆட் டே அப்படின்னு கேட்பாங்களா. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து 4. ஸோ 400 + 100 ரிமைனிங் வந்து 100 இருக்கா. 400 இயர்ஸ்க்கு எத்தனை ஆட் டே, 0 ஆட் டே. 100 இயர்ஸ்க்கு 5 ஆட் டே. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 500 இயர்ஸ்க்கு 5 ஆட் டே. இதுதாங்க பேசிக்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இது ஞாபகம் வச்சுக்கவே நீங்கள் போதும். நீங்கள் வந்து இந்த கேலண்டர் ப்ராப்ளம் நல்லா மார்க் எடுத்துடலாம். ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா லீப் இயராக நான் லீப் இயராக பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணுன்னா /4 ஆர் 400. ஆர்டினரி இயர்னால் வந்து பார்த்தீங்கன்னா /4 பண்ணணும். சென்ச்சுரி இயர்னால் வந்து /400. நீங்கள் சப்போஸ் தப்பி மாற்றி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர்டினரி இயர்க்கு 2019க்கு /400 பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சென்ச்சுரி இயர்க்கும் நார்மல் இயருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாருங்கள். லாஸ்ட் 2 டிஜிட் வந்தாவே அது வந்து சென்ச்சுரி இயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஃபைன் ஆட் டே. இந்த ஆட் டே கண்டுபிடிக்கணும். அந்த ஆட் டே பார்த்தாச்சு இல்லையா. இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எனக்கு நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் தான் நீங்கள் எந்த டைம் வேணால் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ தேங்க்யூ.